வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே இப்போ அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை பற்றி தெரியும். டபிள்யூபிள்யூவில் ஜாபராக இருந்த கோடியை பற்றி தெரியுமா? டபிள்யூபிள்யூவில் சின்னப்பட்டு சில்லாலம்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளோ பட்டும் திருந்திர லபாஸ் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அப்பவும் குப்பை கூட்டிகிட்டு இருந்தவர் தான் கோடி ரோட்ஸு. கோடி ரோட்ஸ்க்கான பெரிய வாய்ப்புகள்லாம் டபிள்யூபிள்யூ வழங்கலை. ஒரு மிட்கார்டில் ஒரு 2 டைட்டில் கொடுத்தாங்க, டாக் டீம் டைட்டில் வின் பண்ணார், அவ்வளோதான். பெருசாலாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணல. ஸோ அவருக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பண்ண ஒரு துரோகம் கேட்டிங்கன்னா ஸ்டார்டஸ்ட் கேரக்டர் அவரை பண்ண வச்சு மீண்டும் நீங்கள் கோடி ரோட்ஸாகவே இருக்கக்கூடாது, ஸ்டார்டஸ்ட் கேரக்டர் நல்லா சேல் ஆகுது, ப்ராடக்ட் நல்லா ஆகுது, நீங்கள் ஸ்டார்டஸ்ட் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து இருக்க வச்சாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூபிள்யூவில் டீல் போட்டார், அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது டபிள்யூபிள்யூக்கே பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க அப்பா அண்ணன் அந்த முகம்லாம் ஞாபகம் வரல. இவனை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு 10 பைசா அப்படின்றதுல மெதுவாக இந்த காரணத்தை வச்சு ரிலீஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த காரணத்தை வச்சு கோடி ரோட்ஸை டபிள்யூபிள்யூ விட்டு அனுப்பிட்டாங்க. கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ROH அங்கெல்லாம் போயிட்டு வேர்ல்ட் சாம்பியன்லாம் ஆனார். பட் ஆனால் அவருடைய ட்ரீம் வந்து ஃபினிஷ் ஆகலை. ஏன்னா அது டபிள்யூபிள்யூ வின் பண்ணாதுன்னு அந்த ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகும். பட் ஆனால் கோடி வந்து ஒரு ஆளாக தெரிய காரணம் கேட்டிங்கன்னா ஏஐடபிள்யூ அப்படிங்கிற கம்பெனி உருவாகும் போது டோனி கான் வந்து பாகிஸ்தான் நாட்டுக்காரர், அவர் பேரில் கம்பெனியை உருவாக்க முடியாது. அப்போது யாருடைய பேரில் உருவாக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது கோடி ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏஐடபிள்யூ உருவாக்குனதே கோடி ரோட்ஸ் தான். பாருங்களேன், உருவாக்குனவர் இங்கே வந்துட்டார். இப்போது ஒருத்தர் வந்து ஓனர்னு சொல்லிட்டாங்க. நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஒரு ஹெல்ப்பாக பார்த்தீங்கன்னா டோனி கான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எம்பாக்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏஐடபிள்யூ உருவாக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஓனர் வந்து எதுவுமே தலையாமல் இவர் ஜிஎம் மாதிரியும் இந்த ஏஐடபிள்யூக்கே ஓனர் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மாதிரி தான் அப்படி தான் காட்டினாங்க. கோடியும் அப்படி தான் காட்டினார். ட்ரிபிள் ஹெச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூவில் வச்சு செஞ்சுருப்பார். அவருடைய இன்டர்னஸ் எல்லாம் போட்டு படுபங்கமாக பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்ருப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு வந்து ஏஐடபிள்யூவில் ஒரு பெரிய மரியாதை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மரியாதை பார்த்தீங்கன்னா டோனி கான் வந்து நம்ம தானே ஓனர், நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டுப்பையும் அவள்கிட்ட ஏற்றுக்க, என்னடா அது நம்மளால் உருவான கம்பெனி இப்போ நமக்கே இல்லாத மாதிரி பண்ணுறானுங்க, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து அந்த கம்பெனி விட்டு போய் டபிள்யூபிள்யூக்கு வந்தார். வந்ததுக்கப்புறமா என்ன அவருடைய பொற்காலம் தான். ஸோ ஏஐடபிள்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்போசிட் கம்பெனி வந்ததுனால கோடி ரோட்ஸோடைய மகிமை பெருசாகிட்டு டபிள்யூபிள்யூவில் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக காட்டுறாங்கன்னு தெரியும்ல. ஆக்சுவலி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யார் சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஏ கோடி ரோட்ஸ் வச்சு ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கியிருக்காங்க. அதில் சொல்கிறாங்க, வெக்கமே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களே டபிள்யூபிள்யூ விட்டு வெளியே அனுப்புனது, ஏஐடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகிட்டு இங்கே வந்தது நாங்கள் சேர்த்துக்கிட்டது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் டாக்காகவே சொல்லியிருக்கிறாங்க. அதான் நம்ம வாழ்க்கையில் சில டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்போம். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஆனால் நம்ம வளர்ந்துட்டோன்னா அந்த 4 பேரே பார்த்திங்கன்னா பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. அந்த நிலமை தான் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸோடைய லைஃப் ஹிஸ்டரியில் நடந்திருக்குது. கோடி ரோட்ஸோட லைஃப்பை பார்த்த வரைக்கும் நம்ம ஒன்று தான் கற்றுக்கலாம், வாழ்ந்து பாரு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கோடி ரோட்ஸ் முந்தி எந்த பொசிஷனில் இருந்தார், இப்போ அவர் உச்சத்தில் இருக்கிறார். ஃபினிஷ் த ஸ்டோரி, ரோமன் ரெயின்ஸோடைய கதையும் முடிக்க போகிறாரு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். எந்த லெவலில் இருந்தார் பாருங்களேன், இப்போ எந்த லெவலில் இருக்கார் பாருங்களேன். அதுக்கப்புறமா உங்களில் சில பேருக்கு லாஸ் மெட்டாரோஸ் அப்படிங்கிற டீமை பற்றி தெரியும் நினைக்கிறேன். என்னப்பா இது ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள பார்த்தோன்னு தெரியும், ஆனால் இவங்களா ரொம்ப பிடிச்ச டீமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய கிமிக்கு. இந்த காளை அடக்குவாங்கல்ல புல் ரைடர்ஸ், அவங்கள மாதிரியே பார்த்தீங்கன்னா வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூடயே குட்டியாக ஒருத்தர் வருவார். ஸோ அவர் ஒரு ரெஸ்லர். ஸோ அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, இதுதான் அவருடைய ஒரிஜினல் முகம். ஸோ அவர் வந்து ஒரு ஃபன் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேரும் டாக் டீமாக இருந்து சண்டை போடுவாங்க. கிட்டத்தட்ட ட்வின் பிரதர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த லாஸ் மெட்டாரோஸ் அப்படிங்கிற டீம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு எதுவுமே சாதிக்கலை. பட் ஆனால் இவங்க டபிள்யூபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஸ். எப்படி கேட்டிங்கன்னா முன்னாள் டாக் டீம் சாம்பியன்ஸ் எப்பிகோ மற்றும் பிரேமா இவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அவங்க தான் அந்த லாஸ் மெட்டாரோஸ் அப்படிங்கிற டீமில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 பேர் தான் இந்த டீமில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. சரி, இந்த 2 பேருடைய ஒரிஜினல் ஃபேஸ் என்னன்னு பார்க்கும்போது தான் பிரேமாவும் எப்பிக்கோவும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஇ இந்த ரெஸ்லர் யார் அப்படின்னு தெரியாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க. சரி, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் அவங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து 2021 முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி 2021 இல்லை, சாரி 2019 முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இவங்க அந்த கிம்மிக்கெல்லாம் விட்டுட்டு பழையபடி பார்த்தீங்கன்னா அந்த வேஷம் போடாமல் நார்மலாக டாக் டீமாகவே சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன் பிராண்டில் டிராஃப்ட் ஆனாங்க. ஸோ ஆனாலும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவங்கள ஒழுங்காக காட்டலை அப்படிங்கிறதுனால டபிள்யூபிள்யூ விட்டு ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க.
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, எங்கெங்கெல்லாம் கூப்பிடுவாங்களோ அங்கங்கே ஒரு நாள் கூத்து மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு வருவார். அதை தான் பொழப்பாக வச்சு. ஷேமஸ் எங்கே போனார்? ஷேமஸுக்கு இன்ஜுரி. ஷேமஸுக்கு இப்போ இல்லை, எப்போ இன்ஜுரி இருக்குது. நம்ம பிக்கிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கழுத்து எலும்புகள் உடைந்து இப்போ ஒரு ரெஸ்லிங் பண்ணலாம், இருந்தாலும் ரெஸ்லிங் பண்ண விட டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறதுனால ரெஸ்ட்டில் இருக்காரோ, அதே மாதிரி ஷேமோஸோடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை தான். ஷேமோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE அவர் இல்லை. அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவர் ரெஸ்ட்டில் இருக்கார், அவருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஷேமஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு முதுகு தண்டுவலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம்னா எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா சர்ஜரிலாம் பண்ண முடியாது, பட் ஆனால் இப்போ ரெஸ்லிங் பண்ணுற அளவுக்கு ரெஸ்லிங் பண்ணலாம். ஒருவேளை ஷேமஸ்க்கு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு உடஞ்சிட்டுனா கோமாக்கு தான் போவாராம். அவரை காப்பாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம், கோமாக்கு போயிடுவார், கை காலெலாம் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீல் சேரில் தள்ளிட்டுலாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி நிலைமை கூட நம்ம ஷேமஸுக்கு ஏற்படும். உண்மையிலேயே ஷேமஸோடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஷேமஸை ரெஸ்லிங் பண்ணாண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஷேமஸும் இப்போ தான் சமயத்தில் கல்யாணம் ஆயிருக்குது. ஸோ ஷேமஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாப் ரெஸ்லர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன். WWEல எனக்கு தெரிஞ்சு ஷேமஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு. இன்னும் 2 வருஷம் இருந்தால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் 20 இயர் ஆனிவர்சரி கொண்டாடிடலாம். ப்ராக் லெஸ்னர் பேரை சொன்னாலே கண்டிப்பாக பால் ஹேமன் பேர் ஞாபகம் வரும். நம்ம பால் ஹேமன் WWE வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா? எஸ், WWE பார்த்தீங்கன்னா பால் ஹேமனையும் ப்ராக் லெஸ்னரையும் மரபத்தில் ஒன்றா காட்டும்போது ப்ராகுக்கும் பால் ஹேமனுக்கும் செட் ஆகலை. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டதுனால WWE பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டாங்க. பால் ஹேமனும் ப்ராக் லெஸ்னரும் முன்னா இருந்த தருணங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கம்மியான நாட்கள் தான். 2 பேருக்கு சண்டை ஏற்பட்டதுனால WWE பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டாங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் அதுக்கப்புறமா தனியாக தான் சண்டை போட்டார். அதுக்கப்புறம் பிக் ஷோ கூட இருந்தார். கொஞ்ச நாள் அவர் பார்த்தீங்கன்னா அப்புறம் WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பால் ஹேமனை. அது காரணம் ஒரு திறமையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல ரெஸ்லர் அவருக்கு இல்லை, ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நம்ம ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல WWE விட்டு போயிட்டார். 2022-23 நினைக்கிறேன். அந்த 24, 25, 26, 27, 28, 29 2007 அந்த டைமில் வெறும் 2007, 2008, 2009, 2010, 2011, 2012 தான் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ப்ராக் லெஸ்னர் வந்து WWEக்கு வந்தார். வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கூட வரல, தனியாக தான் வந்தார். ஸோ அதுக்கப்புறமா அந்த ட்ரிபிள் ஹைட்ஸ் கூட ஸ்டோரிலையும் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் பால் ஹேமனை WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா பால் ஹேமனும் ப்ராக் லெஸ்னரும் சேர்ந்தாங்க. ஆரம்பத்திலேருந்து ப்ராக் லெஸ்னர் கூடயே பால் ஹேமன் இருக்காருன்னா இருந்தார், கொஞ்சம் நாளில் பிரிஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறமா ரீயூனியன் ஆனார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்காக பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து ப்ராக் லெஸ்னரையே பகைத்து கொண்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ WWE பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம பால் ஹேமன் கூட பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு காலகட்டத்தில் இவன் தேவையே இல்லை, வேஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.